கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன்ஸ் தம்மா போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மாட்டிட்டா இருக்கும். நம்ம கார்த்தியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. சாமுண்டேஸ்வரி கோயிலில் இருக்கும்போது நான் காலேஜ் கட்டித்தரேன். அதே மாதிரி பெண்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணித்தர போகிறேன். இந்த கோயில் எல்லாரும் பெண்களே நடத்த போகிறாங்கங்கிற மாதிரி கம்பீரமாக சொல்கிறாங்க. என்னையா இந்த அம்மா மாட்டுக்கும் வாக்குறுதியை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவங்க வீட்டு பணத்தில் அவங்க செய்கிறாங்க. தடுக்கிறதுக்கும் கேள்வி கேட்குறதுக்கும் நம்ம எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி சிவனாண்டியோட அசிஸ்டண்ட் சொல்லும்போது, ஆமாம் எல்லாரையும் இந்த மாதிரி வளர்த்து விட்டா கடைசியில் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி மாட்டுக்கும் அங்கேருந்து போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி நினச்சி ரொம்பவே பெருமிதமாக இருக்காங்க அந்த இடத்துல. பரவாயில்ல, எவ்வளோ நல்லது செய்கிறாங்க, எவ்வளோ நல்லது செய்கிறதுக்கும் பெரிய மனசு வேணும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சாமுண்டீஸ்வரி மனசு ஃபுல்லாக கார்த்தி நிறைஞ்சிட்டாங்க. இப்போ நான் இவ்வளோ கம்பீரமாக சந்தோஷமாக பேசுகிறேன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார்? கார்த்தி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது கார்த்தியை நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அவன் நமக்காக எவ்வளோ போராடி இருப்பான் அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வரத்துக்காக. இது லேசுப்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி. நிச்சயம் கார்த்தியை கௌரவப்படுத்தி ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப இன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷம் தாங்கலை சாமுண்டீஸ்வரிக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ச்சே, எங்கள் அக்கா சந்தோஷமாக இருக்காளே, இதை பார்க்கவே எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சந்திரகலா எப்படி இருந்தாலும் அக்கா மனசில் கார்த்தி இடம் பிடிச்சிருக்கும். அதை திருப்பி பழைய எப்படி மாற்றணுங்கிற மாதிரி சந்திரகலா கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. எல்லோரும் சாப்பிட வாங்க. அம்மா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கம்மா, அதை பார்க்கவே உற்சாகமாக இருக்குங்கிற மாதிரி எல்லா பசங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களோட பசங்களாம். உடனே கார்த்தி எங்கே இருந்தாலும் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேடம் திடீர்னு கூப்பிட்ருக்கீங்க? உன்னை நான் கௌரவப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. என்ன மேடம் சொல்கிறீங்க? ஆமாம், எனக்காக நீ தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வச்சுருக்க. அது மட்டும் இல்லாமல் சிவனாண்டி முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்றுருக்கணும். நீ எல்லாத்தையும் காப்பாற்றி தலை நிமிர்ந்து என்னை நிற்க வச்சுட்ட. அதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு தெரில. அதுக்கு சின்னதாக உனக்கு பதிலுக்கு மரியாதை செய்யணுங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன். அக்கா இப்படியெல்லாம் யோசிக்கிறாளா? இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாளே, அப்போனா கார்த்தி மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சா? அதை இப்பயே அடித்து உடைக்கணுங்கிற மாதிரி சந்திரகலா திங்க் பண்ணுறப்ப, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம், அப்படியெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது. நான் உனக்கு கௌரவம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் எங்கள் கூடயே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி அந்த இடத்துல டைனிங் டேபிள்லேயே உட்காந்து கார்த்தியை சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க பக்கத்துலேயே உட்காந்து, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லும்போது, அத்தை சூப்பர் அத்தை, நீங்கள் கோவப்பட்டு தான் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி கோவம் இருந்தாலும் குணம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ அதை நிரூபித்து காட்டிட்டீங்க. நீங்கள் மிகப்பெரிய ஆளத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறதில்ல வள்ளல். அதே மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் அந்த அளவுக்கு யோசித்து வரீங்கள. உங்களை மாதிரி ஒரு மனசு வேறு யாருக்கு வரும்? ஆனால் என்ன பண்ணுறது, உங்களை மாதிரி இருக்கிற மனசு உங்களை தவிர வேறு யாருக்குமே இருக்க மாட்டேங்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே, தேங்க்யூ மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம மயில் வாகனம் கார்த்தி உட்காருனோட சந்திரகலா என்னக்கா இவனுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சரியே வராது. இவனே வைப்பானா, இவனே எடுப்பானா, கடைசியில் இவனுக்கு மரியாதையா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி கடுப்பாயிட்டாங்க. நீ தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீ இது மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் சகுந்தலா தான். இப்போ இது காணாமல் போச்சுல்ல, அதுவாக இருக்கட்டும், சிவனாண்டியோட கூட்டணி போட்டுட்டு இவங்க இது மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னோன்னே, என்ன சொல்கிற, ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இதை காட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாம் சந்திரகலாவோட கனவுக்குள்ள இருக்குது. சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறப்ப பயப்படுறாங்க. என்னமோ சொல்ல வந்தியே அக்கா, நீ ரொம்ப இடம் கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. இது உண்மையில தான் நடக்குது. அவங்களுக்கு என்ன சுத்தமே பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் இங்கே உட்கார விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை உட்காரதுனால அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிலாம் இருக்குது. அதனால தான் தடுக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேளுங்க மேடம்.